இந்தோனேசியாவின் நுசா தெங்காரா திமோர் லபுவான் பாஜோவில் 124 மலேசியர்கள் பாதுகாப்பாக இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. புளோரஸ் தீவில் லெவோதோபி லாக்கி எரிமலை வெடிப்பை தொடர்ந்து வான்வெளி தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதால் அவர்களில் 53 பேர் கடல் போக்குவரத்து வழியாக லபுவான் பாஜோவிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர். ஜகார்த்தாவில் உள்ள மலேசிய தூதரகம் அத்தகவலை தெரிவித்தது. பாதிக்கப்பட்ட இடங்களைச் சேர்ந்த மலேசியர்கள் உள்ளூர் அதிகாரிகள் உத்தரவை பின்பற்றி நடப்பதோடு விமான நிறுவனங்களின் அறிவிப்பை அடிக்கடி சரிபார்த்துக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதனிடையே அந்த எரிமலை வானில் பல கிலோமீட்டர் உயரத்திற்கு தொடர்ந்து புகையையும் சாம்பலையும் வெளியேற்றி வருவதால் ஆசிய விமான நிறுவனங்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளன. சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ், ஸ்கூட், ஜெட்ஸ்டார், மலேசியாவின் ஏர் ஏஷியா, இந்தியாவின் இண்டிகோ உள்ளிட்டவை அவற்றில் அடங்கும். குறிப்பாக பிரபல சுற்றுலா தீவான பாலிக்கு செல்லும் மற்றும் அங்கிருந்து வரும் விமான பயணங்களை பாதுகாப்பு கருதி அவை நேற்று ரத்து செய்யப்பட்டுள்ளன. கடந்த சில வாரங்களாகவே வெடித்து வரும் அந்த 1703 மீட்டர் உயர எரிமலையின் சீற்றத்துக்கு இதுவரை 9 பேர் பலியாகி 31 பேர் காயமடைந்துள்ளனர். அதே சமயம் 11,000க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர்.